ப்ரோகிரஸ் அண்ட் ஸ்பார்க். ஒரு லாஸ்ட் 3 டேஸாவே ஒரு வெளிய வர முடியாத ஒரு டிப்ரஷன்ல இருந்தேன். அது என்னன்னே எனக்கு தெரியல. ரீசனே தெரியல. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்பா நல்ல அப்பா தான். அம்மா நல்ல அப்பா ஃபேமிலி நல்லவங்க. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்காக நல்லா தான் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு ரீசனுமே இல்லாம ஒரு டிப்ரஷன்ஸ் வந்து ஒரு டீப் டிப்ரஷன்ல இருந்தேன். அது என்னன்னே என்னால பயன் பண்ண முடியல. அந்த டிப்ரஷன்ல இருக்கும்போது நான் வந்து நினைக்கும் போதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸா தான் இருந்துச்சு. நான் எப்போலாம் அப்படியே ஃப்ரீயா உட்கார்றேனோ, கரெக்ட்டா எங்க இடத்துல யோசிச்சு, யோசிச்சு பின் பண்ற ஒரு ஹீட் மாரி எனக்கு உள்ள ஃபீல் ஆச்சு. வெளிய தொட்டு பார்க்கும்போது எனக்கு எதுவும் இல்ல. உள்ள வந்து ஃபீல் ஆச்சு. அது என்னன்னு நான் அப்படியே பயன் பண்ணும்போது தான் பார்த்து, அது வந்து சொல்லு ப்ராப்ளம் என்னன்னா, ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. நம்ம ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரே விஷயத்த நம்ம நெறைய வாட்டி யோசிக்க ஆரம்பிச்சனாலே, அது வந்து நெகட்டிவா மாறிடும். அத நம்ம என்னதான் பாசிட்டிவா ஆரம்பிச்சாலும், அத அடிக்கடி யோசிக்கும்போது, அது நம்ம பாசிட்டிவா நெனைக்கலனா கூட, அது நெகட்டிவா நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ எந்த விஷயத்தா இருந்தாலும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி, ரொம்ப உங்களுக்குள்ளயே காம்ப்ளிகேட் பண்ணிட்டாதீங்க. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா, அத ஜஸ்ட் டூ இட். உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, நல்ல விஷயமா இருந்தா அத சீக்கிரமா பண்ணுங்க. ரொம்ப யோசிச்சு இது அவங்க எப்படி பார்த்துருவாங்க, இவங்க எப்படி பார்த்துருவாங்களான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்க. இந்த ஒரு தாட் இருக்கும்ல, ஒரு குட் ஐடியாவ எப்படி பேடா மாத்தான்னா, ஒரு 10 டைம்ஸ் கிட்ட அந்த ஐடியாவ சொல்லி பாருங்க. அப்புறமா அது குட் ஐடியாவா, பேட் ஐடியாவா பார்க்கலாம். அப்படின்னு ஒரு இது இருக்கு தாட்டு. அது மாரி தான் இந்த ஓவர் திங்கிங். ஒரு நல்ல விஷயத்த நீங்க யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு அத அப்படியே நெகட்டிவா மாத்துறது தான் ஓவர் திங்கிங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனியா இருக்க பார்க்காதீங்க. யாரோ கூட கம்யூனிகேஷன்ல இருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. அப்படி யோசிக்கும்போது நீங்களும் உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க மைண்ட்ஃபுல்லி டோன்ட் திங்க், டோன்ட் திங்க், டோன்ட் ஓவர் திங்க், டோன்ட் ஓவர் திங்க் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இன்னும் ஓவர் திங்க் பண்றது வந்து மோஸ்ட்டா வந்து இந்த ரீல்ஸ் வந்து அதிகமா ஸ்க்ரோல் பண்றவங்க தான் ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. தனியா இருக்கவங்க, தனியா டைம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க அதிலேயே கம்ஃபர்டபுள் ஆயிருவாங்க. ஓவர் திங்கிங்லேயே ஒரு பெட்டரான லைஃப் வாழ்ருவாங்க. ஓவர் திங்க்லேயே வாழுவாங்க. ரியாலிட்டிய மறந்துட்டு ஓவர் திங்க்லேயே வாழுவாங்க. நம்ம எப்பலாம் அவங்கள போகும்போதோ, அப்படியே நம்ம இதுலேருந்து இழந்துக்கிற மாரி அப்படியே ஒரு இது இருக்கும். அந்த மாரி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓவர் திங்கிங்ல இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியா இருக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு. யாருக்கூடயும் கம்யூனிகேஷன்ல இருங்க. ஏன்னா யாரும் மோஸ்ட் அளவு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்ணுங்க. அதுல ஃபோகஸ்டா இருங்க. ஸோ எப்பவுமே தனியா இருக்காதீங்க. ஸோ கெட் அவுட் இட் ஃப்ரம் திஸ்.